கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் இந்த காணொளியில் உங்களிடம் சொல்ல இருப்பது என்னவென்றால், ஏன் உண்மையும் உத்தமமான கிறிஸ்துவ ஜனங்களுக்கும் சர்க்கரை நோய் வருகிறது என்பதை குறித்து நாம் இப்பொழுது பார்ப்போம். இதை பஞ்சபூதங்கள் அடிப்படையில் நாம் பார்ப்போம். பஞ்சபூதங்கள் என்பது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த ஐந்தும் பஞ்சபூதங்கள் என்று சொல்லுகிறோம். மண்ணீரலானது நிலம் சம்பந்தப்பட்ட உடல் உறுப்பு, நுரையீரலும் மூக்கும் மூச்சு குழாயும் காற்று சம்பந்தப்பட்ட உடல் உறுப்புகள், சிறுநீரகமும் சிறுநீர் பையும் நீர் சம்பந்தப்பட்ட உடல் உறுப்புகள், இதயம் நெருப்பு சம்பந்தப்பட்ட உடல் உறுப்பு, கல்லீரலும் கணையமும் ஆகாயம் சம்பந்தப்பட்ட உடல் உறுப்புகள். கணையத்தில் இன்சுலின் ஹார்மோன் சுரக்காத போதுதான் நமக்கு சர்க்கரை நோய் ஏற்படுகிறது. எனவே கணையமும் கல்லீரலும் ஆகாயம் சம்பந்தப்பட்ட உடல் உறுப்பு என்பதனால் கணையத்தில் இன்சுலின் ஹார்மோன் சுரக்காத போது நமக்கு சர்க்கரை நோய் ஏற்படுகிறது. இதற்கு முக்கியமான காரணம், மூன்றாம் வானத்துக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு மிகவும் பலவீனமாக இருப்பதால் உங்களுக்கு கணையத்தில் இன்சுலின் ஹார்மோன் சுரப்பதில்லை. எப்பொழுது மூன்றாம் வானத்துக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள இணைப்பு மிகவும் பலமுள்ளதாக மாறுகிறதோ, அந்த இணைப்பு உறுதியாக மாறுகிறதோ, அப்பொழுது உங்களுக்கு சர்க்கரை நோய் உங்களை விட்டு முழுமையாக நீங்கிவிடும். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா நோய்களையும், எல்லா பாவங்களையும், எல்லா சாபங்களையும், எல்லா கட்டுக்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். உங்களுடைய சர்க்கரை நோய் குணமாகும் வரை உங்களுக்குள் இருக்கக்கூடிய பாவ சுபாவங்கள் நீங்கி, மிருக சுபாவங்கள் முற்றிலுமாக நீங்கி தெய்வீக சுபாவங்களாக மாறுவதற்காக அவர் அந்த நோயை அனுமதிக்கிறார். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்.